அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்டில் இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. நம்மளை சீட்டு வாங்கினவங்களாம் சரி, சீட்டு வாங்காமல் இருந்தவங்களும் சரி, எல்லாத்தையும் ஒரு பதற்ற உணர்வோட யூடியூப் தளத்திலேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை தான் இங்கே மக்கள் வச்சுருக்கிறாங்க. இங்கே இருக்கிற சிஸ்டம் அப்படி தான் இருக்குது, இங்கே இருக்கிற ப்ரோட்டோக்கால் அப்படி தான் இருக்குது. எனிவே அப்படி வரும்போது வரதுனால ஒரு கான்டாக்டோ, ஒரு கனெக்ஷனோ, ஒரு இன்ஃபர்மேஷனோ எப்படியாவது ஒரு இடத்த வாங்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தேடுறதுல ரொம்ப சந்தோஷம் தான். சரிங்களா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஒரு அப்டேட்டு எம்சிசியோடைய ரவுண்ட் 3 ஷெட்யூல், அதுக்கப்புறமேலு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இருக்கிற ஒரு சில அப்டேட்டு, அது இல்லாமல் சென்டாக் புதுச்சேரியில் இருக்கிற அப்டேட்டையும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நம்பர் 1 எம்சிசி போயிடலாம். ஓகே, ஸோ ரவுண்ட் 3 ஷெட்யூல் வர 29ஆம் தேதி, அதாவது சண்டே மதியம் ஆஃப்டர்நூன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னா, இது வரைக்கும் சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு எங்கிட்டு இருக்கிற அனைத்து மாணவர்களுமே, ஈவன் ஆல் இண்டியா கோட்டா மாணவர்களும் கலந்துக்கிறது தவறே கிடையாது. ஏற்கனவே அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வச்சிருந்தாலும் கூட உங்களுடைய மேலே இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. கிடைத்தால் போகலாம், தவறும் கிடையாது, தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதனால் 29 ரெஜிஸ்ட்ரேஷன், ஈவன் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும். அதே மாதிரி அதோடைய சாய்ஸ் ஃபில்லிங் ஆனது அப் டு 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அலோவ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நம்ம அலோவ் பண்ணுறாங்க. ரிசல்ட் ஆனது 8ஆம் தேதி. ஓகே, ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான். இதில் இன்னொரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் ஆரம்பிக்கிறப்போ அது யாரெல்லாம் எலிஜிபிள், எல்லாரும் எலிஜிபிளுங்க. ஒருவேளை 2வது ரவுண்டில் ஒரு சீட்டை வாங்கி நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அந்த மாணவர் இந்த 2 லட்ச ரூபா டெபாசிட்டு ரீஃபண்ட் ஆகாது. அதாவது இந்த 2 லட்ச டெபாசிட்டை ஃபோர்ட்ஃபிட் ஆகிடும். திரும்ப 2 லட்ச ரூபா கட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முழு தகுதி இருக்குன்றதை மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ வேக்கன்சிஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய டாபிக்ஸில் போகிறோம். இருந்தாலும் அதை ஷெட்யூல் அப்டேட் பண்ணிடுறேன். முக்கியமாக 200 மதிப்பெண் கீழே இருக்கிற மாணவர்கள், நிறைய மாணவர்கள் நம்மளுடைய சீட்டுக்காக இயங்குறாங்க. காம்படிஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப 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 ஹையராக மாறுது. சரிங்களா? காரணம், இங்கே இருக்கிற நிறைய மாணவர்கள் திரும்ப எதிர்பார்த்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே ஒரு மேனேஜ்மெண்ட் கூட கட் ஆஃப்ல பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் இருந்ததுனால அந்த இம்பேக்ட் இங்கே எம்சிசியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஆனால் வேகன்சிஸ் வருமானா ஆவரேஜ் 20% மீன்ஸ் கிட்டத்தட்ட நிறைய டீம்டு யூனிவர்சிட்டியோட வேகன்சிஸ் வரப்போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் அடிஷ்னலாக ஒரு 50 சீட்டு, கிட்டத்தட்ட ஒரு 42 இடங்கள் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்லையும், ஒரு 8 இடங்கள் வந்து என்ஆர்ஐலையும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நிறைய இடங்கள் வந்து வேக்கண்ட் வந்தாலும், போன ரவுண்டில் நமக்கு இல்லாத வேக்கண்டா 1500 வேக்கண்ட் வந்துச்சுங்களேன். பெருசாக மாற்றங்கள் எதுவுமே வரல, 10 மார்க்கை தாண்டலை இல்லையா? போட்டிக்களம் வந்து ரொம்ப அதிகமாக தாங்க, அதில் மாற்றமே இல்லை. பட் பிலோ 200 மார்க் ஒரு சேஃப் ஜோன்ல இல்லை. அதனால என்ஆர்ஐ மாற்றிக்கணும்னு தான் நான் எப்போதும் அட்வைஸ் பண்ணுறேன். ரியல் என்ஆர்ஐ இருக்கிற மாணவர்கள் எப்படியாவது ஒரு சீட்டை வாங்கிக்கணும். ஒரு கஸ்டமைஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சார் வருஷத்துக்கு 45 லட்சம் கேட்குறாங்க சார், 50 லட்சம் கேட்குறாங்க சார் அப்படின்றதுல இருந்து ஒரு கம்மியான மார்க்காக இருக்கிறீங்க, என்ஆர்ஐ எலிஜிபிள் லிஸ்ட்டில் நீங்கள் பேர் வந்துட்டீங்க, இல்லை என்ஆர்ஐ எலிஜிபிள் லிஸ்ட்டு பேர் வரணும், அதில் ரியல் என்ஆர்ஐ டாக்குமெண்ட் ரெடியாக வச்சுருக்கீங்கன்னு தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உள்ளே வரலாம். அதுக்கு வந்து ஃபீஸை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனையும் 3rd ரவுண்டில் என்ஆர்ஐ மாணவர்களுக்கு மட்டும் நிறைய ஃபீஸ் கஸ்டமைசேஷன் பண்ண போகிறோம். அதாவது ஆக்சுவல் ஃபீஸ்லேருந்து மாடிஃபை பண்ணி கொடுக்குற ஒரு கேட்டகரி. இன்னொன்று, ஒரு அலாட்மெண்ட் வந்தால் போதுங்க சார் அப்படின்ற ஒரு கேட்டகரி. 3rd ரவுண்டை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றது. ரைட். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, சென்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜில் அடிஷ்னலாக இன்னொரு 50 சீட். ஆனால் அந்த சீட்டானது மொத்தம் 100 சீட்டுமே இந்த ரவுண்டில் கவுன்சிலிங்கில் ஆட் பண்ணலை, அடுத்த ரவுண்டில் தான் ஆட் பண்ண போகிறாங்க. அப்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அது இல்லாமல் நிறைய மாணவர்கள், இது வரைக்கும் சீட் இல்லாத மாணவர்கள் எல்லாருக்குமே நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம். யாருக்கெல்லாம் நம்ம கமிட்மெண்ட் கொடுத்தோமோ அவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுக்க போகிறோம். உங்கள் எல்லாரும் ரெடியாக இருங்க. இது வரைக்கும் வந்து மாணவர்கள், இது வரைக்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது போதும், நான் டேக் கேர் பண்ணி எடுத்து வாங்கி கொடுக்க ரெடி. சரிங்களா? ஸோ பி அவேர்னஸ் ஆஃப் இந்த வீடியோவில் அவேர்னஸ் கொடுக்கணும்னு மட்டும் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே நிறைய மாணவர்கள் இன்னைக்கு காலையிலேருந்து அவ்வளோ கால்ஸ் அட்டன் பண்ணுறோம். காரணம், அவங்களுடைய சீட்டு கிடைக்காத ஒரு இடம் மட்டும்தான். பட் பெரிய மாற்றங்கள் 3வது ரவுண்ட் நடக்க போகிறது, எந்த மாற்றமும் இல்லை. பட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் சிரமம் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அது உண்மைதான். பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்னுடைய டார்கெட். நல்ல மதிப்பெண்ணில் இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக போகலாம். இன்னொன்று, சென்டாக் புதுச்சேரி, பாண்டிச்சேரியில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா? ஓரளவு ரீசனபிள் மார்க் இருக்கா? தாராளமாக சொல்லுங்கள், அழகாக அட்மிஷன் வாங்கி கொடுக்க முடியும். நம்மளையே பார்த்துக்கிறோம். ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டராக பயன்படுத்தாதீங்க சார்.
நீங்கள் இன்ஃபர்மேஷன் சென்டராகவும் பாருங்கள். ஜஸ்ட் பார்த்துட்டோம், பட் ஒருத்தரோட கைட் பண்ணும்போது நம்ம இருக்கிற இப்போ எம்சிசி எப்படி ஹேண்டில் பண்ணணும், தமிழ்நாடு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், சென்டாக் புதுச்சேரி அப்ளிகேஷன் போடாமல் அவ்வளோ பேர் இப்போ வந்து கேட்குறாங்க. இது மாதிரி ஹேண்டில் பண்ண தெரியாமல் பணத்தை இழக்காமல் நல்ல கல்லூரிக்கு போகும்போது ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணணும். அதுதான் முக்கியமானது. அது ஜஸ்ட் ஃபோன் பண்ணி கேட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல் பேச வேண்டாம் அப்படின்னு மாதிரி நினைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. வேணுமா, நீங்கள் வந்து வரணும்னா இனிமேல் சொல்ல போகிறது இல்லை. உங்களுடைய ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வாட்ஸ்அப் மூலியமே பண்ணுறதுக்கு ரெடி. சரிங்களா? ரைட். ஸோ ஸ்டேட் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் 6ஆம் தேதி போல் ஆரம்பிக்கலாம். அதோட ரிசல்ட், ஸோ அதோட அப்டேட்லாம் அடுத்து கொடுக்கலாம். என்ஆர்ஐ மாணவர்கள் என்ஆர்ஐ டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணுவதற்கான கடைசி நாள் 29 ஈவினிங் 4 o'clock வரைக்கும். இன்னைக்கு தேதி 26. ஸோ 29 ஈவினிங் 4 o'clock கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கானது 4ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதி போல் நம்ம என்ஆர்ஐ மெரிட் லிஸ்ட் கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சரிங்களா? ஸோ மொத்தமாக இதில் இருக்கிற வீடியோ ஆனது எம்சிசியோடைய ரவுண்ட் 3 ஷெடியூல். ஓகே, அடிஷ்னலாக 100 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எம்சிசியில் ஒரு 50 சீட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு கட் ஆஃப் இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது அப்படின்றத பற்றி நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அது இல்லாமல் சென்டாக் புதுச்சேரியில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதை தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணி அந்த அட்மிஷன் வாங்கிக்கிறதுக்கான வேலைப்பாடுகளை இறங்கி பாருங்க. சரிங்களா? ஸோ நிறைய வீடியோக்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோக்களை கொடுக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.